அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொறுப்பற்ற ராணுவவாதம் குறித்து ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அலி பக்ரைனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய அவர், ஈரான் ஒருபோதும் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கோ அடிபணியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் தற்போதைய மிக அவசரமான மனித உரிமை பிரச்சினை என்பது தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்களால் 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலே ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மோதல்கள் தொடங்கியதில் இதுவரை 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 7000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். எனினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு வேண்டுமென்றே பொதுமக்கள் மற்றும் கலாச்சார தளங்களை இலக்கு வைப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இத்தகைய பொறுப்பற்ற ராணுவ நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் கண்டும் காணாமல் இருப்பது ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். இந்த அலட்சிய போக்கு தொடர்ந்தால் இதனால் பாதிக்கப்படும் கடைசி நாடாக ஈரான் இருக்காது என அவர் எச்சரித்துள்ளார். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அலி பக்ரைனி அச்சுறுத்தல்களுக்கு தமது நாடு ஒருபோதும் தலைவணங்காது என்பதை உறுதிபட கூறியுள்ளார்.